Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி பூண்டு சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நல்ல புளிப்பாவும் காரத்தோட இந்த சட்னி நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சட்னி செய்யிறதுக்கு ஒரு 5 நாட்டு தக்காளி எடுத்துர்க்கேன். இந்த சட்னிக்கு நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பல்ல மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு தக்காளி சேர்த்திருக்கனால காரம் கொஞ்சம் கூட சேர்த்துட்டீங்கன்னா நல்லா புளிப்பாவும் காரத்தோட இந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸா அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கடாய் ஹீட் பண்ணிட்டு இதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச விழுது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிற போறோம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். பச்சை வாடையெல்லாம் இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த தண்ணில நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியோட மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிருங்க. நல்ல டேஸ்டியான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடா ஊத்தப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.